ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் க்ரியேஷன்ஸ். இன்றைக்கி நான் வந்து நர்சரி போனேங்க. இதில் வந்து நிறைய ரோஸ் செடி தான் நான் நிறையா வாங்கியிருக்கேன். இதை வந்து இங்கே ஊரில் கொக்கோபீட் ரொம்ப கிடைக்கல. ஸோ அதனால் எப்படி நார்மல் கலவையில் நம்ம இதை பாட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கொக்கோபீட் எல்லாமே நம்ம பாட் பண்ணலாங்க, எப்படின்னாலும் செடி நல்லாவே வரும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரோஸ் செடிகள்லாம் இப்போ இங்கே நல்லாவே வருது. சீசன் நல்லா இருக்கிறதால நிறைய ரோஸ் செடிகள் தான் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து ஆட்டு உரம் வந்து ஒரு 2 கப் எடுத்திருக்கேன், மணல் 2 கப் எடுத்திருக்கேன், 4 கப் மணல் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம கார்டனில் நார்மலாக கிடைக்கிற மண் தாங்க. இது எல்லாமே நம்ம ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ இந்த செடியை தான் நம்ம வைக்க போகிறோம். நான் இதை எப்படி வைக்கிறது இந்த தொட்டியில் அப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பிளாஸ்டிக் தொட்டியில் தான் நம்ம இப்போ இந்த செடியை நட போகிறோம். முதல்ல நம்ம நிலப்பொற செடியை வந்து இந்த மாதிரி கவரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா சீசன் இருக்கிறதால இப்போ ரோஸ் செடி தான் நிறையா வந்திருக்கு. ரோஸ் செடிகள் தான் கலர் கலராக கிடைக்குது. இப்போ இந்த ரோஸ் செடிகளுக்கு ரொம்ப வெயிலெலாம் தேவைப்படாது. ஒரு 70% வெயில் வச்சாலே போதும். நீங்கள் அதிகபட்ச வெயிலே தேவைப்படாது. இப்போது இந்த மண் கலவையை வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். இது மண், எரு மற்றும் மணல் கலந்தது. நம்ம இதில் மணல் ஏன் கலக்கிறோம் அப்படின்னா, மணல் தான் வந்து இந்த மண் கலவையை வந்து நல்லா உதிரியாக வச்சுக்கும். நம்ம மண் கலவை எவ்வளோ உதிரியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து செடிகள் ரொம்ப நல்லா வருங்க. ரொம்ப கல் மாதிரி நீங்கள் வந்து களிமண்லேயோ இல்லை வெறும் மண்லேயோ நீங்கள் வச்சிங்கன்னா உங்களோட மண் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் வந்து வேர்கள் வந்து சரியாக எல்லா பக்கமும் வளர முடியாத அளவுக்கு உங்களுக்கு இதாக இருக்கும். ஆனால் இந்த மணல் கலந்து வச்சிங்கனாலே உங்களுக்கு கொக்கோபீட் கலக்கிறதுக்கான அந்த எஃபெக்ட் இருக்கும். கொக்கோபீட்டுமே எப்படிப்பட்டதுன்னா, நீங்கள் கலந்தீங்கன்னா அது வந்து உங்கள் மண்ணை நல்லா உதிரியாக வச்சுக்கும். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் செடிகள் எல்லாமே. அது இல்லாமல் நம்ம வெறும் மணல் கலந்தும் இதை வைக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் வந்து அப்படியே வைக்காமல் இதில் இருக்கிற மண்களை வந்து நான் நல்லா உடச்சி விடுறேன். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மண்ணாக வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்ம இந்த தேவையில்லாத மண்களை உடச்சிட்டு வெறும் வேர்களை மட்டும் எடுத்து நடுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நான் பாருங்கள், பொறுமையாக சுற்றி இருக்கிற மண்ணெல்லாம் உடச்சிட்டு வெறும் வேர் மட்டும் இருக்கிற இடங்கள் மட்டும் வச்சுட்டு நான் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வேர் நல்லா இருக்கான்னு செக் பண்ணலாம். ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்ததுன்னு நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கூட வைக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வைக்கிறது. இப்போ நான் வேரெல்லாம் ஓரளவு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் நான். இப்போ அந்த மண்ணையும் நம்ம இந்த கலவையோடு சேர்ந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலவை வந்து ரொம்ப உதிரியாக இருந்துச்சுன்னா தான் செடிகள் ரொம்ப நல்லா வரும். ரோஸ் செடிக்கு முக்கியமாக வந்து கொஞ்சம் நிறைய உரங்கள் தேவைப்படுது. நீங்கள் வந்து முட்டை ஓடுகள், அப்புறம் டீத்தூள், அந்த இலைகள் இதெல்லாமே வந்து நீங்கள் போடலாம். அப்புறம் நீங்கள் வீட்டிலே தயாரிக்கிற காய்கறி உரங்களை கூட போடலாம். வெயில் வந்து ரொம்ப படணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஒரு 70% இல்லை 60% வெயில் இருந்தால் கூட போதும். இப்போ இந்த மாதிரி தொட்டிக்கு 2 பக்கமும் நல்லா ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போடுறது ரொம்ப முக்கியம். தண்ணீர் தேக்கம் இருந்தாலே உங்களுக்கு வந்து செடிகள் அழுக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்த மண்ணை எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், அது எவ்வளோ உதிரியாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். அது வந்து உதிரியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து மணல் கலவையால் தான். இப்போ இந்த மாதிரி பாதி தொட்டிக்கு வந்து நம்ம நிறச்சிக்கிறோம். இப்போ இந்த செடியை வந்து நம்ம இந்த மாதிரி சென்டராக வச்சுட்டு பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட அந்த ஒட்டு போட்டிருக்க இடம் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபுல்லாக வந்து தொட்டிக்கு மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஒட்டு போட்ட இடத்த நல்லா ஆழமாக உள்ளே வச்சுட்டு அது மேலே மண் அள்ளி போடுங்க. ஏன்னா ஒட்டு போட்ட இடத்துல தான் உங்களுக்கு வந்து செடியோட தளிர ஆரம்பிக்கும். நீங்கள் அதை வந்து நல்லா மண்ணில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேர் நல்லா பிடிச்சி செடி நல்லா ஸ்ட்ராங்காக வரும். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே தொட்டி ஃபுல்லாக இந்த மண் எடுத்து போட்டு அந்த ஒட்டு போட்ட இடத்த வந்து நல்லா மணல் அடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். கொக்கோபீட் இல்லாமல் கூட நம்ம செடிகள்லாம் வளர்க்கலாங்க. அந்த காலங்களில் அப்படி தான் தோட்டம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் கொக்கோபீட் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிருக்கு. கொக்கோபீட் ரொம்ப நல்லது தான். நானும் வந்து என்னோடய சென்னை வீட்டில் வந்து கொக்கோபீட்டில் தான் எல்லாமே பாட் பண்ணியிருக்கேன். இங்கே கிடைக்காத இடங்களில், கொக்கோபீட் கிடைக்காத இடங்களில் இந்த மாதிரியும் பண்ணலாம். இதுவும் ரொம்ப நல்லது தான். இந்த மாதிரி செடிகளும் நிறையா தழுத்துருக்கு எங்கள் வீட்லேயும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.